மரக்கறி குழம்பு செய்ய போகிறேன். என்ன அதுக்கு நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். நியூ இயர் வந்து மரக்கறி சாப்பிட்றோம் நாங்கள் பொதுவாக. அதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, உள்ளி, பச்சை மிளகா, ப்ளஸ் நான் கத்தரிக்காய் பொரிச்சு வச்சுருக்கிறேன். இது வந்து பஜ்ஜி மிளகா, இதுவும் பொரிச்சு வச்சுருக்கு. உங்களுக்கு பஜ்ஜி மிளகா பொரிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பொரிக்க தேவையில்லை, இதெல்லாம் ஆப்ஷனல். ப்ளஸ் இது வந்து சிக் பீஸ். இது வந்து நான் அதை அவிச்சிட்டு அந்த அவிச்ச தண்ணியிலேயே வச்சுருக்கிறேன். பிகாஸ் அது அந்த அவிச்ச தண்ணி வந்து ஹெல்த்தின்னு சொல்கிறது. ஸோ நான் இதை வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் குழம்பு செய்வோம். இல்லை எண்ணெயை ஊற்றி போட்டு எண்ணெய் நல்லா கொதிக்க விட்டு போட்டு எண்ணெய் கொதிச்சோன்னே ஒரு சொட்டு கடுகு, இது வந்து பெருஞ்சீரகம், மற்றது ஒரு கொஞ்சம் சின்ன சீரகம், இதெல்லாம் போட்டு சாதுவாக அது தாளிச்சு கொண்டு இருக்கேக்க நீங்கள் அதுக்குள்ள உள்ளியும் போடுங்க. நான் வந்து நான் புறநெங்கிற உள்ளி வந்து கொஞ்சம் புரிய கஷ்டப்படுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளி சாதுவாக பொரிஞ்சு வந்து இருக்கு. சாதுவாக பொரிஞ்சிட்டுருது. மிச்சத்துக்கு நான் இந்த ஆனியன் செட் போட்டு ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நான் இந்த மீண்டையும் அந்த பக்கம் போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுது. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே நான் அதுக்குள்ள தக்காளியை போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிட்டுது. நான் கொஞ்சம் பழப்புளி கிளச்சி வச்சேன்னா அந்த பழப்புளியை விட போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் புளி விட்டது கொதிச்சு வருது சாதுவாக. இப்போ நான் இதுக்கு உப்பு போட போகிறேன். அடுத்தது தூள். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து தூள் போடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான நிறைய தண்ணி விட இல்லை. ஏன்னா நான் கடலில் இருக்கிற தண்ணியும் சிக் பீஸில் இருக்கிற தண்ணியும் ஊற்றுவேன். ப்ளஸ் நாங்கள் நிறைய தண்ணி குழம்பு எங்களுக்கு தேவையில்லை என்று நான் நினைச்சபடியாக நான் நிறைய ஊற்றலை. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் அந்த புளி ஊற வைக்க நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சு இதுக்குள்ளே போடலாம். நான் கையோட கடலை சிக் பீஸும் போடுறேன். கொஞ்சம் அது அந்த யூஸ்வலி சிக் பீஸுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது, அதுக்கு அவ்வளவா இட்ஸ் குவைட் பிளாண்ட். அதனால் நான் போடுறேன். முதலே போட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் அதை எடுக்கட்டுமெண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த சிக் பீஸ் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அவிய விட்டேன். நான் ஒரு மேபி 1 minute அப்படி. இப்போ நான் பொரிச்சு வச்சுருக்கிற இந்த மரக்கறி எல்லாத்தையும் போட போகிறேன். இதை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 1 minute இல்லை ஒரு 2 minute அவிய விடுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு அளவுக்கு ரெடி ஆகிட்டுது. நான் வந்து ஆஃப் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்னோட கத்திரிக்காய் எல்லாம் நான் வந்து முருகலாக பொரிக்கல, நான் கொஞ்சம் சாஃப்டாக தான் பொரிச்சேன். நான் என்னென்னா அதை அகெயின் எங்களோட வீட்டு லைக்கிங்குக்கு ஏற்ற மாதிரி. பட் உங்களுக்கு நல்ல முருகலாக பொரிக்கணுமென்னா நீங்கள் வடிவாக முருகலாக பொரித்து குழம்பு வைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கூட தண்ணியாக வேணுமென்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இல்லையாண்டா கேஸ் ஆனிலேயே விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னொன்று வந்து சில பேர் தேங்காய் பால் ஊற்றுறது, நான் ஊற்றுறதில்ல. என்னென்னா எனக்கு நான் இருக்கிற இடத்துல வர தேங்காய் பால் அவ்வளவு இன்னும் டேஸ்ட்டை கெடுக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ் தேங்காய் கிடைக்கும், நல்ல ஃப்ரெஷ் தேங்காயில் பால் எடுக்கலாமென்றா கட்டாயம் அதுவும் ஊற்றி இந்த குழம்பு செய்து பாரும்போது நல்லா இருக்கும்.